விருதுநகர் மாவட்ட தாவிகா சார்பில் அக்கட்சித் தலைவர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தாவிகா தலைவர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் எரிச்சந்தம் பகுதியில் மாவட்ட செயலாளர் SP செல்வம் தலைமையில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி இணை அமைப்பாளர் பிரகாஷ்குமார் ஏற்பாட்டில் விஜயின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் 200 பெண்களுக்கு சேலை, 200 விவசாயிகளுக்கு வேஷ்டி சட்டை துண்டு, 200 மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. 500க்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணியும் வழங்கப்பட்டது. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய விருதுநகர் கிழக்கு தாவிகா மாவட்ட செயலாளர் SP செல்வம், தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 30% மக்கள் மதுவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. மக்கள் மீன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற அப்பாமார்களோ அண்ணன்மார்களோ தம்பிமார்கள் கிடையாது, மகளிர். இன்னைக்கு ஆய்வறிக்கையில சொல்றாங்க, ஒரு மகளிர் 30% குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாநகராட்சியிலயோ நகராட்சியிலயோ ஒரு சென்னை சிட்டிலேயோ மதுரையிலயோ ஈவன் கோயம்புத்தூர்லயோ இது நடந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட தளபதி எங்க தளபதி கிடையாது. இதெல்லாம் நீங்க தாய்மார்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு ஒரு பெண்கள் ஒரு ரோட்லயோ ஒரு ஈவன் 18 வயசுக்கு முன்னாடி இருக்கிற பெண்களுக்கு எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்குது. நீங்கள் தினந்தோறும் பத்திரிகையிலையும் செய்தித்தாளையும் படித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இதெல்லாம் கவனிச்சு சிந்திச்சு வருகின்ற 2026 உங்களோட பொன்னான வாக்குகளை எங்கள் தலைவருக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னா கேட்கவில்லை. யாரு தலைவர், இப்படிப்பட்ட தலைவர் நமக்கு தேவையா அப்படின்றத பார்த்து நீங்க இது பண்ணி